வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். கடக லக்னத்திற்காக இந்த பதிவில் செவ்வாயினுடைய மகர ராசி பிரயோகம் பிரவேசத்துக்காக பதிவு. இப்போ பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்களில் 7ஆம் வீட்டில் நம்மளுடைய லக்னம், கடக லக்னக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் இருந்தார். 7ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னா, நமக்கு அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்முடைய முயற்சி, அதே போல கணவன் மனைவி உறவு, இது சார்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம அது சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம கடகலக்னத்துக்கு செவ்வாய் கிரகம் நல்ல யோக கிரகம்னு எடுத்துக்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடம், அதே மாதிரி 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது மதிப்பு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, வளர்ச்சி எல்லாமே தான். அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குற கிரகம் ஒரு பலமான உச்ச வீட்டில் 40 நாட்களில் பயணம் பண்ணும்போது நம்ம உண்மையிலேயே நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கும், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அது சூழலாக அமைவதற்கும், அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் நல்ல அமைப்பை தான் கொடுக்கும். அதே நேரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளை பார்த்துக்கணும். செவ்வாய் திசை என்பது நமக்கு பூமிகாரகன், விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட பொருள்கள், கட்டடம் சம்பந்தப்பட்ட பொருள்கள், கருவிகள் சம்பந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல் அமைப்பு, பெயிண்டிங்கு, இது எல்லாத்துக்குமே, ஹார்ட்வேரு எல்லாத்துக்குமே செவ்வாய். அப்படிப்பட்ட ஒரு செவ்வாயினுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது, இந்த மாதிரி கோச்சாரம் அமையும் போது கடகலக்னக்காரர்களுக்கு விசேஷமாக பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். அதே போக விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி கொடுத்துரும். பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், போட்டி பந்தயம் வரும். ஆனால் அதில் நம்ம தான் ஒரு லீடிங் பர்சனாலிட்டியாக எமர்ஜ் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். செவ்வாய் அப்படின்னாலே சொல் காரகன் அப்படின்னு பேரு. அப்ப பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யறவங்க, பேச்சு ஆதாரமா வச்சு தொழிலா அமைச்சுக்கிறவங்க, இதுக்கெல்லாம் பலமா இருக்கும். அதே நேரத்துல இப்போ புதன் கிரகமும் மகரத்துல அங்க இன்வால்வ் ஆகுறாரு. இந்த புதன் செவ்வாய் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருவார், டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருவார். அந்த வகையில ஒரு டெக்னிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி நம்ம ஒரு புகழ் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் இந்த டிசைனிங், கம்ப்யூட்டர் சார்ந்து, மூளை உழைப்பு சார்ந்து டெவலப் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்ல உழைப்பு. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பலத்தை வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அந்த செவ்வாய் வீடான 10ஆம் வீட்டில் தான் இப்போ குரு இருக்கார், 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கார். அதனால கடகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், விடாமுயற்சி, இதுல எல்லாம் நன்மைகள் நடக்கும். என்ன காம்படிஷன்ல எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், யாருமே இல்லாம ஃப்ரீயா இருக்கிற தடத்துல போறது எப்படி, கொஞ்சம் டிராஃபிக்ல போறது எப்படி, அந்த மாதிரி இப்போ இருக்கும். இருந்தாலும் நமக்கு இது பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வளர்ச்சியும் நன்மைகளும் நம்ம அடையக்கூடிய காலகட்டம். இப்ப கடக லக்னத்துக்கு ஒரு திசை செவ்வாயோ அல்லது புத்தி செவ்வாயோ, கோச்சாரத்துல செவ்வாயினுடைய பலமோ இப்படி இருக்குது அப்படின்னா கூட, நம்மளுடைய அடிப்படை விதி கொடுப்பனைன்னு ஒண்ணு இருக்கு நம்ம ஜனன ஜாதகத்துல. அப்ப செவ்வாயினுடைய பலமும், அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டுல அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அது என்ன பாவ தொடர்புல இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு சிலர் காவல்துறையில மிகப்பெரிய உயரிய பதவிகளுக்கு போவாங்க.
அதே மாதிரி இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், இன்ஜினியரிங் லைனில் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பாங்க. இப்போ பிடபிள்யூடி பாலம், பெரிய பெரிய பாலங்கள் கட்டுறது, இது மாதிரியான அரசு துறை கான்ட்ராக்டில் இருப்பாங்க. தனியார் துறை கான்ட்ராக்டில் இருப்பாங்க. கட்டுமான துறைகளில் வளர்ச்சி அடைவாங்க. நிறைய மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக பூமி விவசாய அதிபதிகளாக இருக்கிறவங்களும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து நம்ம ஜனன ஜாதகம் சொல்லும். அப்ப ஒரு பூமி சார்ந்தோ அல்லது நமக்கு கட்டடம் சார்ந்தோ, நம்மளுடைய டெக்னிக்கல் மைண்டு சார்ந்தோ நம்ம எவ்வளவு வேகமா முன்னேறுகிறோங்கிறத வந்து இந்த செவ்வாயினுடைய பலம் வந்து நம்மளுக்கு நிரூபிக்கும். அதே நேரத்துல நமக்கு 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம்னு சொல்றோம், களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுங்கிறது 1ஆம் இடமும் 7ஆம் இடமும் தான். ஆனா அதுல வந்து பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து களத்திரகாரகனா வர்றாங்க, ஆண்களுக்கு வந்து சுக்கிரனா வர்றாரு. இந்த பெண்களுக்கு வரக்கூடிய களத்திரகாரகன் தான் இந்த செவ்வாய்ங்கிறது. இப்போ வந்து கன்னியிலேயோ மீனத்திலேயோ கடகத்திலேயோ இந்த மாதிரி இடங்கள்ல செவ்வாயினுடைய இருப்பிடம் அமைந்தாதான் பெண்களுக்கு வந்து அது தோஷமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து அங்க பலவீனப்படுகிறார். அப்ப துலாம் அப்படிங்கிறது தான் பெண்ணினுடைய ராசிக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் வந்து 2, 4, 6, 8, 12ன்னு வரும்போது கொஞ்சம் நமக்கு வந்து செவ்வாய்ங்கிறது தாம்பத்திய வாழ்க்கைக்கு உண்டான பாதிப்பு கொடுக்குது. அது வந்து பெருசா அது உயிரிழப்பு போன்ற இதுகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய்ங்கிறது உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற வகையில தான் அது வேலை செய்யும். அதனால இப்ப நம்ம கடக லக்னத்துக்கு செவ்வாயினுடைய கோச்சார பலன் 7ஆம் வீட்டுல வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு டாமினேஷன் கொஞ்சம் கூடுதல் மாதிரி தெரியும். ஆனா அதனால வந்து நமக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா 5ஆம் இடம் பாசம், நேசம், பகிர்தல் இதுக்கெல்லாம் அதிபதியான அந்த செவ்வாயே 7ஆம் இடம் அப்படிங்கும்போது, அதே மாதிரி 3ஆம் இடத்துல தான் செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை இருக்கு. நம்முடைய 11ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம் இதெல்லாம் வந்து உறவுகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஸ்தானங்கள். அந்த மாதிரி நட்சத்திர கான்செப்டை வச்சிருக்கிற செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டை பாதிக்காது. செவ்வாயினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா கொஞ்சம் துடுக்குத்தனமா ஆக்டிவா பேசுறது, கொஞ்சம் வேகமாக நடந்து கொள்ளுதல், அதீதமான ஒரு அதிகாரப்போக்கு அப்படிங்கிறத காட்டுனாலும் கூட அதுல வந்து வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிற டிசிப்ளின் இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் வந்து நமக்கு ஒரு நேர்த்தியை கொடுத்துருவார். எல்லாத்துலேயுமே கட் அண்ட் ரைட்டு கராரா இருந்தோம். ஆனா அதுல வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதுல வந்து நமக்கு இப்போ ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் ஏன் சொல்றோம், அது செவ்வாயினுடைய அந்த டைம்லி மேனேஜ்மெண்ட். எதா இருந்தாலும் நேரத்துக்கு செய்யணும், சரியா செய்யணும், முறையா செய்யணும். ஆனா அதே நேரத்துல அப்படி அமையாத பட்சத்துல வரக்கூடிய கோபங்களும் ஒரு ஆவேசங்களும் செவ்வாய்க்கு வழங்குறார். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. பட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக மிக பெரிய யோகமாக அவர் நமக்கு வழிநடத்தி நன்மைகளை தருவார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.